7/2024. ஸோ ஹிந்து பேப்பரில் உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு கர்நாடகா பில் மேண்டேட்ஸ் 50% கோட்டா ஃபார் லோக்கல்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் பொசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கர்நாடகாவிலேருந்து ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லோக்கல்ஸ்க்கு மேனேஜ்மெண்ட்டில் 50% கோட்டா இருக்கணும் அப்படின்னும், நான் மேனேஜ்மெண்ட்ஸில் 75% கோட்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஒரு கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க, லோக்கல்ஸ் அப்படின்னு கிளாஸிஃபை எதை வச்சு பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா, அவங்க ஸ்டேட்ஸில் பிறந்திருக்கணும். ஸோ கர்நாடகா அப்படின்ற ஸ்டேட்டில் பிறந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அட்லீஸ்ட் 15 இயர்ஸ் அந்த ஸ்டேட்ஸில் இருக்கணும் அப்படின்றத பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது ஆர்டிகல்ஸ் என்னென்னா, ஜஸ்டிஸ் கிருஷ்ணகுமார் டு பி த நெக்ஸ்ட் ஆக்டிங் சிஜே ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னாக்கா ஆர் மாதவன் அப்படின்ற ஆக்டிங் சிஜே அப்படின்றவர் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸாக ஆகிட்டார். ஸோ அதனால் கிருஷ்ணகுமாரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது ஹீட் வேவ் ஆர் எவாப்ரேட்டிங் த ரைட் டு ப்ளே அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜூன் 11 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ப்ளே அப்படின்னு சொல்கிறாங்க, டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னாக்கா, ரைட் டு ப்ளே அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால இதை டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில்ஸ் அப்படின்றது 1989 உருவாக்குனாங்க. இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா 47 மெம்பர்ஸ் கண்ட்ரிஸ் இருக்காங்க. ஸோ மெம்பர்ஸ் இருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டிக்கல் 33 படி ஸோ இந்த ரைட் டு ப்ளே அப்படின்ற கான்செப்டை கொண்டு வரதா சொல்கிறாங்க. அப்படின்னாக்கா சோசியோ எக்கனாமிக் டிஸ்பாரிட்டிஸ் அண்டு அதுக்கப்புறம் சோசியல் ஐடென்டிட்டிஸ், அப்புறம் கிளைமேட் சேஞ்ச், இதெல்லாம் இந்த ரைட் டு ப்ளே அப்படின்ற ஒரு கான்செப்டை கெடுக்குது அப்படின்றதுனால கொண்டு வராங்க. ஸோ என்ன சோசியோ எக்கனாமிக் டிஸ்பாரிட்டிஸ் அப்படின்னம்னா, ஸோ அதில் மணி பேலன்ஸ், ஸோ ரிச் பிகம் த ரிச்சர் ஆகிட்டுருக்காங்க, புவர் பிகம் த புவர். ஸோ இவங்க 2 பேருக்கும் உள்ள கேப் அப்படின்றது ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. ஸோ அது ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. அடுத்தது சோசியல் ஐடென்டிட்டிஸ் அப்படின்னாக்கா காஸ்ட்டு, அதுக்கப்புறம் கிளாஸு, ஜெண்டர்ஸ், ஸோ எக்ஸட்ரா இதெல்லாம் ஒரு காரணமாகவும் அமையுது ரைட் டு ப்ளேவுக்கு. அடுத்தது கிளைமேட் சேஞ்சும் ஒரு காரணமாக அமையுது. அப்படின்னா, ஸோ கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது ஸோ ஃப்ளட் வருது, ரெயின் வருது, ஹீட் வேவ்ஸ் வருது. ஸோ இதெல்லாம் ரைட் டு ப்ளேவை பாதிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யூனிசெஃப் அவங்க ஒரு ரிப்போர்ட்டை இண்டெக்ஸை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அது என்னன்னாக்கா சில்ட்ரன் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூனிசெஃப் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதில் இந்தியாவோட பொசிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 26வது இடத்துல இருக்கும். ஸோ இது அப்படின்னு பார்த்துட்டோம்னா 26வது இடத்துல நம்ம இந்தியாவோட பொசிஷன்ஸ் இருக்குது அவுட் ஆஃப் 163 கண்ட்ரீஸில். அடுத்த ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, வித் 2 நியூ ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட் பேக் டு இட்ஸ் ஃபுல் ஜுடிஷியல் ஸ்ட்ரென்த் அப்படின்ற ஒரு பேரில் ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர் மாதவன் அப்படின்றவரும் ஜட்ஜும், அடுத்தது கோட்டீஸ்வர் சிங், இவங்க 2 பேருமே சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸாக அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ஆர் மாதவன் அப்படின்றவர் யார் அப்படின்னா, ஸோ ஆக்டிங் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஆக்டிங் ஜட்ஜாக இருந்தார். கோட்டீஸ்வர் சிங்ஸ் யார் அப்படின்னாக்கா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக்கோட ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தார். ஸோ இவங்க 2 பேருமே அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னாக்கா பிரசிடெண்ட் தான் அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் என்ன முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்துட்டிங்கனாக்கா, கோட்டீஸ்வர் சிங் அப்படின்ற இந்த ஜட்ஜ் என்ன மாநிலத்தை சேர்ந்தவர்னா மணிப்பூர். ஸோ இவர் தான் முதல்ல மணிப்பூரை சேர்ந்த ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இவர் தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்தது 1151 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கேன் ஹெல்ப் இந்தியா இன் பேட்ரி டெக்னாலஜி ரேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இது எதை பேஸ் யார் பண்ணுறா அப்படின்னா, ஆட்டோமேட்டட் ரிசர்ச் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றவங்க தான் இதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. வருஷம் அப்படின்னா 10 இயர் 5 வருஷத்துக்குள்ள இந்த ஒரு கான்செப்டை இவங்க பேட்டரி டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணணுன்றது இவங்களோட டார்கெட்டாக இருக்குது. ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபார் பேட்டரி டெக்னாலஜி இதை இவங்க இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்தது திருக்குறள் என்னென்னா, கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்று ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை அப்படின்ற ஒரு திருக்குறள் சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னாக்கா, திருக்குறள் என்ன சொல்கிறாருன்னா, திருவள்ளுவர், ஸோ மழை அனைவரையும் அதே மழை தான் கரெக்டான நேரத்தில் மழை பெய்து நம்ம பயிர்களையும் நம்ம மக்களையும் பாதுகாக்கிறதும் அதே மழை தான். ஸோ அதே சமயத்தில் அதிகமாக நம்ம மக்களையும் பயிர்களையும் சாகடிக்கிறதும் அதே மழை தான் அப்படின்ற மாதிரி
இந்த திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்த ஆர்டிகல்ஸ் என்னென்னா, இந்தியாவில் ஒரு தடுப்பூசி கூட பெறாத 16 லட்சம் குழந்தைகள் அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. ஸோ இதை யார் பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா, யுனைடெட் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்றவங்களும் யூனிசெஃப் 2 பேரும் சேர்ந்து தான் இதை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ சில்ட்ரன் வேக்சினேஷன்ஸ் அப்படின்ற ஒரு பேஸ் பண்ணி ஒரு இந்த ரிப்போர்ட்டில் அறிவிச்சிருக்காங்க. 2023 16 லட்சம் குழந்தைகள் வந்துட்டு இந்தியாவில் வேக்சினேஷன், எந்த ஒரு வேக்சினேஷனுமே போடப்படலை அப்படின்ற மாதிரி. ஸோ நம்மள்ட்ட மிஷன் இந்திரதனுஷ் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்துட்டு இருக்குது. அப்புறம் யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ஸ்கீம்ஸ், இன்னும் நிறைய ஏகப்பட்ட ஸ்கீம்ஸை வந்துட்டு பேஸ் பண்ணி நம்ம இம்யூனைசேஷன் அப்படின்றத நம்ம வந்து ப்ரமோட் பண்ணுறோம் மக்களிடையே. ஸோ அனைவருக்கும் இம்யூனைசேஷன்ஸ் அப்படின்றது போகணும் அப்படின்ற கான்செப்டில் நம்மளோட கோலாக இருக்குது. ஸோ 2021 27.3 லட்சம் பேர் குழந்தைகள் வந்துட்டு நம்ம இந்தியாவில் குழந்தைகள் வந்துட்டு கம்மியான குழந்தைகள் எந்த ஒரு வேக்சினேஷனுமே இல்லாத இருந்தாங்க. ஸோ 2023 அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா 16 லட்சம். ஸோ அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு 50% அட்வான்ஸாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 2021 இந்தியா தான் வந்துட்டு ஃபஸ்ட் இடத்துல இருந்தது. ஸோ இப்போ பார்த்துட்டோம்னா ஃபஸ்ட் இடத்துல நைஜீரியா அப்படின்ற ஒரு கண்ட்ரிஸ் வந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு 21 லட்சம் குழந்தைகள் வந்துட்டு எந்த ஒரு வேக்சினுமே பெறப்படலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது சைனா அப்படின்றது பார்த்துட்டோம்னா 18வது பொசிஷன்லையும், பாகிஸ்தான் வந்துட்டு 10வது பொசிஷனில் இருக்கிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கர்நாடகா பில் 50% கோட்டா ஃபார் லோக்கல்ஸ் அப்படின்றத நம்ம மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஆர்டிக்கல் 16 இது வந்துட்டு 1. ஸோ ஆர்டிக்கல் 16 இது வந்துட்டு 2 16 சப்க்ளவுஸ் 2ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோ சிட்டிசன்ஸ் ஷால் பி டிஸ்கிரிமினேட்டட் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் ரிலிஜியன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ், டெசண்டன்ட், பிளேஸ் ஆஃப் பர்த் அண்ட் ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஆர்டிக்கல் 16(2)ல். ஆர்டிக்கல் 16(4)ல் என்ன சொல்கிறாங்கன்னா, நத்திங் இன் திஸ் ஆர்டிக்கல் ஷால் பி prevent the states ஃபார் மேக்கிங் ரெசர்வேஷன்ஸ் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படின்ற. ஸோ ஃபஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க, எந்த ஒரு சிட்டிசனுமே அவங்க டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டோம். என்னென்னா ரிலிஜியனாக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், காஸ்ட்டு, செக்ஸு, டிசெண்டன்ட், பிளேஸ் ஆஃப் பர்த், ரெசிடென்ஸ். ஸோ இந்த கான்செப்டில் நாங்கள் டிஸ்கிரிமினேட்டை பண்ண மாட்டோம், பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் 16ல் என்ன சொல்கிறாங்கன்னா, 16(4)ல் ஸோ அந்த ஸ்டேட் நினச்சா அவங்க வந்துட்டு டிஸ்கிரிமினேட் பண்ணலாம். ஸோ மேக்கிங் அப்பாயின்மெண்ட் ரிசர்வேஷனை பேஸ் பண்ணி ரிசர்வேஷன் கொடுத்து ரிசர்வேஷன் வச்சு அவங்க ப்ரிவெண்ட் பண்ணலாம், இதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் ஜாப்க்கு. ஸோ இது வந்து 16(4)ல். அடுத்தது 19(1)Gயில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரைட் டு எனி ப்ரொஃபஷன் அண்ட் எனி பிளேஸில் வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இது 19(1)ல் சொல்கிறாங்க. ஸோ மூணுமே டிஃப்ரெண்ட் கான்செப்டில் இருந்தாலும் இந்த ஃபஸ்ட்டு 2 அப்படின்றது ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் ஜாப்க்கு தான். ஸோ கன்ஃபார்மாக நமக்கு தெரியுது. ஸோ ரிஜினலிசம் இதனால் வந்துட்டு இந்த பில் வரதுனால ரிஜினலிசம் அப்படின்றத ஒன்று ஸ்ட்ரெங்தன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க லோக்கல்ஸ்க்கு வந்துட்டு அதிகமான ப்ரியாரிட்டிஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ இதனால் அந்த லோக்கல்ஸோட டெக்னிக்கல் அண்ட் எக்ஸ்பர்டீஸ் நாலேஜ் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் ஓவராலாக பார்த்தோம்னா நம்மளோட ப்ராடக்ட்டு அந்த டெவலப்மெண்ட், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்றது ஒரு எஃபிஷியன்சி வந்துட்டு நமக்கு டவுன் ஆகும் இதனால். ஸோ ஏன்னா எக்ஸ்பர்டீஸ் வந்துட்டு இல்லை அப்படின்னாக்கா, ஸோ அவங்க ரிசர்வேஷன் வச்சு அந்த ஜாபை ஃபில்அப் பண்ணும்போது எஃபிஷியன்சி அப்படின்றது டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த ஆர்டிகல்ஸ் என்னென்னா, த ஏபிஓ கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம்ஸ். ஸோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு ஆர்பிசி, நம்ம பிளட்டில் வந்துட்டு ஆர்பிசி, டபிள்யூபிசின்னு 2 கான்செப்ட் இருக்குது. ஸோ ஆர்பிசி பார்த்தோம்னா ரெட் பிளட் கார்பசல்ஸ். ஸோ இது வந்து ரெட் கலரில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆன்டிஜென்ஸ் அதில் பார்த்துட்டோம்னா ஆன்டிஜென்ஸ் வந்துட்டு ஏ அண்ட் பி இருக்குது நம்ம பிளட்டில். ஆன்டிபாடிஸ் வந்துட்டு ஏ அண்ட் பி 2 இருக்குது. ஸோ ஆன்டிஜென் ஏஆ இருந்தது, ஆன்டிபாடி பிஆ இருந்துச்சுன்னா அந்த வந்துட்டு ஒரு பிளட் குரூப்பை ஏ குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே ஆன்டிஜென் பிஆ இருந்து ஆன்டிபாடி ஏஆ இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு பிளட் குரூப் பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்டிஜென் ஏபிஆ இருந்ததுன்னா ஆன்டிபாடி எதுவுமே இல்லை அப்படின்னா அதை வந்து ஏபி குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க, பிளட் குரூப் ஏபின்னு. ஸோ இதை வந்துட்டு யூனிவர்சல் அக்செப்டர் அப்படின்னு கூட ஏபி குரூப்பை சொல்கிறாங்க. ஆன்டிஜன் எதுவுமே இல்லை ஆனால் ஆன்டிபாடி வந்துட்டு பார்த்தோம்னா ஏபி இருந்துச்சு அப்படின்னா இதை வந்துட்டு பிளட் குரூப் ஓ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து யூனிவர்சல் டோனார் அப்படின்ற மாதிரி இதை வகைப்படுத்துகிறாங்க. ஸோ இதை நம்ம டேபிளேஷன் மூலயமா தெளிவாக பார்க்கலாம்னா ஏபிசி, ஏபி, ஏபி அப்புறம் ஓ அப்படின்னு. ஆன்டிஜன் ஏஆ இருக்கணும், ஆன்டிபாடி
பிஆ இருந்துச்சுன்னா இதை ஏ பிளட் குரூப்னு சொல்கிறாங்க. இதுவே ஆன்டிஜன் பிஆ இருந்தது ஆன்டிபாடி ஏஆ இருந்துச்சுன்னா இதை பிளட் குரூப் ஓ அப்படின்னு சொல்லி பின்றாங்க. இதுவே ஆன்டிஜன் ஏபியாக இருக்கணும், ஆன்டிபாடி இல்லை அப்படின்னாக்கா இதை வந்து பிளட் குரூப் ஏபின்னு சொல்கிறாங்க. இதுவே ஆன்டிஜன் இல்லை அப்படின்னா ஆன்டிபாடி ஏபி அப்படின்னாக்கா இதை பிளட் குரூப் ஓ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பிளட் குரூப்பை வகைப்படுத்துறதில்ல. அடுத்தது கிளிம்சஸ் ஆஃப் லியூகா த லைஃப் ஃபார்ம் ஃப்ரம் விச் ஆல் அதர் லைஃப் டெசெண்டன்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா லாஸ்ட் யூனிவர்சல் காமன் ஆன்செஸ்டர் லூகா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை தான் லூகா அப்படின்ட்டு வகைப்படுத்துகிறாங்க. இதில் வந்து 3 டொமைன்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னா ஆர்கீரியா, பாக்டீரியா அண்ட் யூகேரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஆர்கீரியா அண்ட் பாக்டீரியா இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரோக்ரியேட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யூகேரியா அப்படின்றத வந்துட்டு யூகேரியேட்ஸ் அப்படின்ற மாதிரி வகைப்படுத்துகிறாங்க. ஸோ இதுதான் ஆன்சிஸ்டர், லாஸ்ட் ஆன்சிஸ்டர் மென் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லாஸ்ட் யூனிவர்சல் காமன் ஆன்செஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்குள்ள இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் அவ்வளோதான். தேங்க்யூ.